பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை என்ற பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளையே திறந்து விட்டி செய்வோம் சித்தம், செவிகளையே திறந்து விட்டி செய்வோம் சித்தம். இந்த புவிதானிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. பாடுவோம். இந்த புவிதானிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும், இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே, குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே, பாவக்காரை போக்கும் கர்த்தாவே
கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. சொல்லுவோம் இயேசு வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை என்ன செய்தார்களாம்? ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா ஆமென். உலகம் முழுவதும் இந்த கால வேளையிலே ஆமென் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை ஜனங்கள் உற்சாகமாய் சந்தோஷமாய் ஆரவாரத்தோடு நினைவு கூர்ந்து ஆமென் கொண்டாடி கொண்டும் கர்த்தரை ஆராதி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நாமும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்திருக்கிறார். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிப்பது ஒரு பெரிய சிலாக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல், இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இருளின் ஒளியாய் இருளில் பிறந்தார். ஆமென். அந்த பாடலை நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம். தெரிந்தவர்களோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவரே, ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவரே. விண் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே, விண் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னணையில் பிறந்தார், மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னணையில் பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழையின் பாதையிலே, தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழையின் பாதையிலே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே
இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், பொன்பொருள் தூபவர்க்கம் வெள்ளை போளமும் காணிக்கையே. பொன்பொருள் தூபவர்க்கம் வெள்ளை போளமும் காணிக்கையே. சாட்சியை கொண்டு சென்றே வான சாஸ்திரிகள் பணிந்தனரே. சாட்சியை கொண்டு சென்றே வான சாஸ்திரிகள் பணிந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. ஆமென். இறைவன் ஒளியாய் இருளில். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு மானிடனாய் பிறந்தார், அந்நாளும் ஆலயத்தில் அன்று ஆண்டவரை பணிந்து. அந்நாளும் ஆலயத்தில் அன்று ஆண்டவரை பணிந்து. தீர்க்க தரிசனமே குறித்தூயனை புகழ்ந்தனரே. தீர்க்க தரிசனமே குறித்தூயனை புகழ்ந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், யாக்கோபில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. யாக்கோபில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. கண்ணிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். கண்ணிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவுடைய மடியிலே செல்ல பிள்ளையாய் இருந்தவர், பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன், இந்த உலகத்தை மீட்கும்படியாய், நம்ம எல்லாம் ரட்சிக்கும்படியாய், நமக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கொடுக்கும்படியாய், பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக பரலோகத்திலே பிதாவின் மடியில் இருந்தவர் இந்த பூலோகத்திலே மனிதனாக பிறந்தார். அல்லேலூயா. அவர் பிறந்திருக்காவிட்டால் நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருந்திருக்க முடியாது. நம்ம பாவ மனுக்குலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்போம். பாவத்தின் மேல பாவத்தை செய்து ஆண்டவருக்கு விரோதிகளாக நாம் இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். இந்த காலவெளியிலே அவருடைய நாமத்தை துதிக்க, அவருடைய நாமத்தை ஆராதிக்க தேவன் கொடுத்த விலையேறப்பட்ட சிலாக்கியத்துக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த காலவெளியில் நம்முடைய ஆலயத்தில் வந்து நிற்க எனக்கு கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்க எனக்கு பலன் தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இம்மட்டும் உடைய கிருபை என்னை தாங்கினதே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இதுவரை என்னை நடத்தினவர் என்னை நீ நடத்த போதுமானவராயிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் கிறிஸ்து பிறப்பின் நாளையும் காணும்படியான ஒரு சிலாக்கியத்தை எனக்கு தந்தீரே, நன்றி அப்பா. போன வருஷத்தில் அநேக நேரம் நம்ம நினச்சிருப்போம், அடுத்த கிறிஸ்மஸை நான் பார்ப்பேனா பார்க்க மாட்டேனா தெரியாது அப்படின்னு நினச்சிருப்போம். அநேக நேரத்தில் நம்ம நினச்சிருப்போம், அடுத்த கிறிஸ்மஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல,
என் பிள்ளை எங்கே இருக்கும்னு தெரில, என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரில, போன கிறிஸ்மஸில் நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த கால வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்க, கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க, கர்த்தர் கொடுத்த விலையேறப்பட்ட சிலாக்கியத்துக்காக எல்லா தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலையும் நம்முடைய ஆலயத்தில் வந்து நமக்கு நன்றி சொல்ல, ஆராதிக்க தேவன் எனக்கு தந்த சிலாக்கியத்துக்காய் நன்றியப்பா. எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு கிடைக்கலப்பா இந்த பாக்கியம், ஆனால் எனக்கு தந்தீரே, எனக்கு தந்தீரே. இந்த அதிகால வேளையில் நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க எனக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றியப்பா, 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 நன்றியப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்த சில நாட்கள் ஒரு புதிய வருஷத்துக்குள்ள போக போறோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற புதிய வருஷத்தை நன்மையினால் நிரப்புவாராக. அடுத்த கிறிஸ்து பிறப்பு வருவதற்குள்ளாக இன்னும் நன்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அநேகருக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இயேசுவை பற்றி அநேகருக்கு சொல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, அடுத்த கிறிஸ்து பிறப்பின் நாள் வருவதற்குள்ளாக உம்முடைய அன்பின் நற்செய்தியை நான் அநேகருக்கு சொல்லுவேன்ப்பா. அநேக ஆத்துமாக்களுக்கு இயேசு பிறந்தார் என்கிற நற்செய்தியை சொல்லி அநேகரை உமக்கு நேராக கொண்டு வருவேன் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. அதுதான் ஆண்டவருக்கு நீங்க செய்கிற ஒரு பெரிய ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே ஒரு தீர்மானத்தோடு கூட இந்த ஆலயத்தை விட்டு நாம் கடந்து போக கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிறப்பை உலகம் முழுவதும் ஜனங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆர்ப்பரித்து கர்த்தரை துதிக்கும் போது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஆமென் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை துதிப்போம். அடுத்த கிறிஸ்து பிறப்பினால் வருவதற்கு முன்பதாக அநேக ஆத்துமாக்களை தேவனுக்காக ஆதாயம் செய்யக்கூடிய ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ளே வைப்பாராக. எல்லா தேவ பிள்ளைகள் நல்ல வாய்களை திறந்து ஆமென் ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, உம்முடைய நற்செய்தியை நான் அநேகருக்கு சொல்லணும்பா. என்னை ரட்சித்தீரே, என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றினீரே, என்னை உம்முடைய பரலோக ராஜ்யத்திலே சொந்தக்காரராய் என்னை மாற்றினீரே, என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறீரே. இன்னும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத எத்தனையோ எத்தனையோ லட்சம் லட்சம் கோடி கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அப்பா. யார் அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லுவது, இந்த நற்செய்தியை யார் சொல்லுவது? ஆண்டவரே, இந்த காலவெளியில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நற்செய்தியை குறித்துள்ள செய்தியை நாங்கள் வரும் காலங்களில் அநேகருக்கு சொல்லுவோம். அநேகரை இயேசுவுக்கு நேராக கொண்டு வருவோம். இருளின் பாதையில் கிடக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு உள்ளாக கொண்டு வருவோம். ஆண்டவரே, அநேகரை மீட்கும் பொருளாக நீர் இந்த உலகத்தில் வந்தீர் என்கிற செய்தி அநேகருக்கு சொல்லப்பட எங்களை பயன்படுத்தும். ஆண்டவரே, எங்களை இந்த காலவெளியில் அதற்காக அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேவ பிள்ளைகள் அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது ஒரு புதிய அபிஷேகம் இந்த காலவெளியில் உங்கள் மேல இறங்கி வரும். ஒரு அபிஷேக வல்லமை உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. ரிபா லகதனமா சந்தனமா ரியாந்தரபலமா. கிருபை வரங்களால் கர்த்தர் உங்களை இந்த காலவெளியில் நிரப்புவாராக. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு விளக்காய், ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் கர்த்தர் இந்த காலவெளியில் உங்களை மாற்றுவார். நீங்கள் மறைந்திருக்கிறவர்கள் அல்ல, நீங்கள் வெளிச்சம் பிறருக்கு கொடுக்க வேண்டியவர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்க கர்த்தர் இந்த காலவெளியில் ஒரு புது அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுக்கிறார். எல்லா தேவ பிள்ளைகள் நல்ல ரெண்டு கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். அந்த வரங்களை இந்த காலவெளியில் பெற்றுக்கொள்வோம். இருளில் இருக்கிற அநேக ஜனங்களை தேவனுக்கு நேராக கொண்டு வர, இருளில் கிடக்கிற அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு தீபமாக கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். சபையில் இருக்கிற எல்லா சிறியோர் பெரியோர் எல்லார் மேலும் அப்படிப்பட்ட ஒரு கிருபை, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு வரம் இந்த காலவெளியில் உங்களை நிரப்பகட்டும். நல்ல துதிங்க, துதிங்க. அபிஷேகம் இறங்கி கர்த்தர் தம்மை நிரப்பட்டும், வரங்களினால் நிரப்பட்ட அடுத்த கிறிஸ்து பிறப்பு ஆராதனைக்கு முன்பதாக நீங்கள் அநேகருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அநேகரை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஆமென். அநேகரை நரகாக்கினேன் என்று மீட்டெடுத்து நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, we love you Jesus. அவருடைய நாமம் மேலான நாமம், அவருடைய நாமம் வல்லமை உள்ள நாமம், அவருடைய நாமம் பரிசுத்த நாமம். அவரை போல வேறொரு நாமம் இல்லை. வானோர் புதலத்தில் முழந்தாள்கள் யாவும் முடங்குகிற நாமம் இயேசுவின் நாமமே. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை உலகமெங்கும் பறைசாற்ற கர்த்தர் நம்மை இந்த வருஷத்திலே பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா.
இந்த 2024 ஆண்டவரே கிறிஸ்து பிறப்பின் நாளிலே ஒரு தீர்மானத்தோடு நாங்கள் இருக்கிறோம். அடுத்த கிறிஸ்து பிறப்பின் நாள் வருவதற்கு முன்பதாக ஒரு ஆத்துமா இல்லை, 2 ஆத்துமா இல்லை ஆண்டவரே, அநேகருக்கு இந்த நற்செய்தியை சொல்லி உம்மிடக்கு நேராக கொண்டு வர எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அர்ப்பணித்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபையை, வரங்களை இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய சிரசின் மேல் வைப்பீராக. பிள்ளைகளை பலப்படுத்தும், தைரியப்படுத்த ஆண்டவரே. அநேகருக்கு இந்த நற்செய்தியை சொல்ல ஆண்டவர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியால் நன்றி, ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்து பிறப்பு தின வாழ்த்துக்கள். அல்லேலூயா. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, ஒரு 4-5 பேருக்கு சொல்லுங்க ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லுங்க. ஆமாம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சந்தோஷமாக சிரிச்சுட்டே சொல்லுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே தூர இடத்திலிருந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். விடுமுறையில் வந்திருக்கிற நீங்கள் இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்க வந்திருப்பது சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு சனிக்கிழமை சாயங்காலம் பெண்கள் கூடுகை, உமன்ஸ் ஃபெலோஷிப் ஆனிவர்சரி இருக்கிறது. ஆகவே சரியாக சகோதரிமார்கள், சகோதரர்கள், சனிக்கிழமை மாலை நடக்கிற அந்த விசேஷித்த கூடுகையிலே நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். 6:30 மணிக்கு அந்த கூட்டம் நமக்கு ஆரம்பமாகும். வேகமாக முடித்து விடுவோம். சில ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். பிள்ளைகள் அவர்கள் சகோதரிமார்களுக்குரிய பரிசளிப்பு இருக்கும். ஸ்தோத்திரம். கூட்ட முடிவில் நமக்கு ஒரு நல்ல அன்பின் விருந்து இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் அதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். அதே போல் நமக்கு பழைய புதிய வருட ஆராதனை 31ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு ஆரம்பமாகும். சரியாக 8:30 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். விடிய காலம் 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே முடிச்சிடுவோம். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்த பழைய புதிய வருட ஆராதனையிலே தவறாமல் கலந்து கொள்ள உங்களை அன்பாக கேட்கிறேன். 1ஆம் தேதி நமக்கு ஆமீன் சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரி. 1ஆம் தேதி மாலையிலே சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுடைய ஓய்வு நாள் பாடசாலையின் ஆண்டு விழா. அதற்கு பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சிகள், பிள்ளைகளுடைய பரிசளிப்புகள், பைபிள் குவிஸில் கலந்து கொண்டவர்களுக்குரிய பரிசுகள் எல்லாம் அன்றைய தினத்திலே கொடுக்கப்படும். ஆகவே அந்த கூடுகையிலும் நீங்கள் எல்லாரும் ஆமீன் அன்பாய் கலந்து கொள்ள உங்களை அன்பாக கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனை முடிவிலே உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும். போகும்போது நீங்கள் எல்லாரும் அதை வாங்கி போக உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த காலவேளையிலே நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஆமென் ஸ்தோத்திரம். அருமையான பாச ரவிச்சந்திரன் அவருடைய குடும்பம் இந்த காலவேளையில் நம்மோடு கூட இருக்கிறது. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே அவர்கள் நம்மோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க ஊருக்கு வர கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. பாஸ்டர் அவர்களே நம்ம எல்லாருக்கும் அதிகமாய் தெரியும். ஏற்கனவே நம்முடைய சபையில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்கள். அருமையான மகள் காருண்யாவை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ பலவீனத்தின் மத்தியிலே அவர் கர்த்தருக்காக எப்போது பாடுறது ஜெபிக்கிறதும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அருமையான சகோதரி கிரேஸ் சிஸ்டருக்காக ஸ்தோத்திரம். இவர்கள் இந்த காலவேளையில் இன்றைக்கு நம்மோடு கூட இருப்பது சந்தோஷமாகவே தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆமென் கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் அருமையான பாஸ்டர் அவர்களை அன்போடு கூட வரவேற்போம். எல்லா தெய்வ பிள்ளைகளும் தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த வருஷத்தின் இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துகளையும் ஆண்டவர் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும்படியாக நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. உங்கள் மத்தியில் இருப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் நினைத்து பார்க்கல, இதெல்லாம் ஆண்டவருடைய ஒரு திட்டம், ஒரு பிளான் அப்படின்னு சொல்ல முடியும். நாங்கள் தஞ்சாவூரில் அங்கே ஒரு சபையிலே நாங்கள் ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். அந்த சபையில் இணைந்து ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ என்னுடைய மகள் சொல்லிக்கிட்டே இருந்தால் இது மாதிரி கிறிஸ்மஸுக்கு இப்படி போகணும், நாகர்கோவில் போகணும் அப்படி சொன்னால். அப்போ எங்களுக்கு வியப்பாக இருந்தது. நம்மளுக்கு இங்கே சர்ச்சில் இங்கெல்லாம் ஆராதனை இதெல்லாம் இருக்கும்போது எப்படி நம்ம அங்கே போக முடியும் அப்படின்னு நினைத்தோம். ஆனால் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி ஒரு வேளைக்கு அவள் என்ன வாஞ்ச இருந்துச்சு தெரியலை. கர்த்தர் அந்த நாட்களிலே இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதனை செய்ய கர்த்தர் எங்களுக்கு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்மஸ் என்பது நமக்கு ஒரு கொண்டாட்டத்தின் நாள், அப்படித்தானே? ஹல்லேலூயா.
ஆனால் சிலரை பார்க்கும்போது அப்படி தெரியல, ரொம்ப சோகத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. நான் பார்த்த அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தினுசாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்ன செய்வாங்க, அங்கே இருக்கிற சர்ச்சில் என்ன செய்வாங்க, மற்ற நாளெல்லாம் அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை பார்த்தாலே அப்படி இருக்கும். ஆனால் அன்னைக்கு கிறிஸ்மஸ் நாளில் எல்லாம் ஒன்றோல பட்டு புடவை உடுத்தி இருக்கிற நகையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு, அதே போல் ஆம்பளைங்களும் அப்படித்தான் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு அன்னைக்கு என்ன செய்வாங்க, ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை ஆராதனை பண்ணுறதை நான் பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே சிலரெல்லாம் பார்க்கும்போது ஏதோ 5 மணிக்கு 6 மணிக்கு பாஸ்டர் சர்வீஸ் வச்சுட்டாரு, போகாட்டன்னா கேட்பாருங்கிற மாதிரி வந்து உட்காந்துடுற மாதிரி என்ன செய்றீங்க, தூங்கி எந்திரிச்சு வந்து அப்படியே உட்காந்தது மாதிரி சிலரை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஹல்லேலூயா. நம்ம வந்து நமக்கு கொடுத்த இந்த பண்டிகை நாளை நல்லா கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. நம்ம ஏன் சோகமாக இருக்கணும்? அப்போ அவர் தான் ஏழையாக வந்தார், எளிமையாக வந்தார், நானும் எளிமையாக வந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து உட்கார்ந்த மாதிரி எனக்கு தெரியுது சிலரை பார்க்கும்போது. அவர் எளிமையான நம்மை ஐஸ்வர்யனாக மாற்றும்படி அவர் தரித்திரரானார். ஹல்லேலூயா. ஆனபடினாலே நம்ம நல்லா என்ன செய்வோம், உடுத்தி நம்ம ஆண்டவரை கொண்டாடுவோம். நார்வேயில் சில இடத்துல வரும்போதெல்லாம் பார்த்தேன், வண்ண வண்ண தோரணங்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. எப்போ எவ்வளோ டெக்கரேஷன், எவ்வளவு டெக்கரேஷன். அதுபோல் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் ஒரே ஆட்டமும் பாட்டமும். நம்மளே நேற்று நைட்டு அங்கே ஆராதெல்லாம் முடித்து வீட்டுக்கு 11 மணிக்கு போனோன்னா 11:30 மணிக்கு 12 மணிக்கு மேலே சத்தம் கேட்குது. வெளியே வந்து நான் பார்க்கல, உங்களுக்கு தெரியும் எப்படி கொண்டாட்டம் அப்படின்ட்டு, அப்படித்தானே? ஆனபடினாலே நம்ம கொண்டாடுவோம் தேவ பிள்ளைகளை. வீட்டில் பார்த்தேன்னு சில வீடுகளில் ஸ்டாரெல்லாம் போட்டுக்கிறாங்க, சில வீட்டில் பெரிய பெரிய மரம் வச்சுருக்குறாங்க, மரத்தையே பிடிக்க வச்ச மாதிரி மரம் வச்சு அதுக்கு என்ன சீரியல் செட்டெல்லாம் போட்டு அழகுபடுத்தி வச்சுருக்குறோம். ஹல்லேலூயா. பல வீடுகளில் பார்க்கும்போது நல்ல வர்ணங்களை போட்டு பெயிண்ட் அடித்து என்னென்னலாம் செஞ்சு வச்சுருக்குறோம். உங்களெல்லாம் பார்த்தா நீங்களும் அப்படி தான் பண்ணியிருப்பீங்கன்னு சிலரை பார்க்கும்போது தெரியுது. சிலரை பார்க்கும்போது அப்படியா கிறிஸ்துமஸா, அது என்ன, அதுபோல் நீங்கள் உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது. கிறிஸ்துமஸ்னால் என்ன, அவர் பிறந்தா எங்களுக்கு என்ன, அவர் பிறந்தா எங்களுக்கு என்ன அப்படின்ட்டு. ஆனால் வரும் அது காரணிய வசனம் சொன்னாக்க, கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீதின் ஊரிலே நமக்காக பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா, கிறிஸ்து நமக்காக தாவீதின் ஊரிலே பிறந்தார். ஹல்லேலூயா. அன்னைக்கு பிறந்திருக்கிறார். இப்போ நம்ம என்ன சொல்லணும், ஏற்கனவே அவர் பிறந்தார், நமக்காக பிறந்திருக்கிறார். ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளை அவர் பிறந்தபடினாலே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் என்ன எதுக்காக பிறந்தார் என்கிற நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் பிறந்த நோக்கத்தை நாம் என்ன செய்யணுமா, அறிந்து கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகளை குடும்பம் குடும்பமாய் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், தனிப்பட்ட விதங்களிலே அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். தேவன் குடும்பத்தை தான் முதலாவது என்ன செஞ்சார், உலகத்திலே ஸ்தாபித்தார் என்று பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வைத்து குடும்பமாக வைத்து அவர் மகிழ்ந்தார் என்று பார்க்கிறோம். நீங்கள் குடும்பமாய் சந்தோஷமாக இருந்தனா ஆண்டவர் அதை பார்த்து சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கி பார்த்தோன்னா கிறிஸ்மஸ் நாளில் தான் இல்லாத சண்டையெல்லாம் வருது இல்லையா? கிறிஸ்மஸ் அப்படின்னா பண்டிகை வந்துடுச்சுன்னா அன்னைக்கு பார்த்தா பயங்கர சண்டை, வீடுகளுக்குள்ளே என்ன நடக்குது, சண்டை, கடன் பிரச்சனை, அன்னைக்கு தான் இல்லாத தேவையில்லாத காரியம். சில இடத்துல பார்த்தோன்னா அன்றைக்கி தான் குடிச்சு போட்டு என்ன செய்கிறாங்க, வீட்டுக்குள்ளே தகராறு பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறத பார்க்குறோம். குடும்பமாக உட்காந்து குடிக்கிறதெல்லாம் இருக்குது. இப்போது கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்களா, குடும்பமாக உட்காந்து குடிச்சிட்டு உட்காந்து இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ தேவ பிள்ளைகளே, கிறிஸ்மஸ் என்பது கிறிஸ்து உலகத்திலே வந்து அவதரித்த அந்த நாள். ஹல்லேலூயா. நீல் ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிறதான ஒரு மனிதன் நீலாவில் போய் இறங்கினா, முதலாக இறங்கினா பாருங்களேன். அவங்கள்ட்ட பேட்டி எடுத்தாங்க. பேட்டி எடுக்கும்போது நீங்கள் நிலாவில் வந்து இறங்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீலிங்காக இருந்துச்சு, எப்படி நீங்கள் உணர்ச்சிப்பட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில், நான் போய் நிலாவில் இறங்கினது எனக்கு முக்கியமாக தெரியல, அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவர் உலகத்திலே பூமியில் வந்து பிறந்து அவர் வளர்ந்தாரே, அதுதான் எனக்கு ஒரு முக்கியமானதாக தோன்றுது அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. பாருங்களேன், நிலாவில் போய் கால் வச்சு அவன் சொல்கிறது வந்து அப்படி சொல்கிறான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் பதவியோ அந்தஸ்தோ அதுவோ ஏறிட்டேன்னா
அவர் வந்த நோக்கத்தை நாம் என்ன செஞ்சிருந்தோம்? மறந்துருதோம். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் இந்த அந்தஸ்தில் இருப்பதற்கு காரணம் என்ன? அது அவர் தான். ஹல்லேலூயா. அந்த இயேசு இந்த உலகத்திலே வராது இருந்திருந்தாரானால் நீங்களும் நானும் என்ன நிலையில் இருந்திருப்போம் அப்படின்னு தெரியாது. உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வந்தபடினாலே அவர் நம்மை கண்டார் என்று பார்க்கிறோம். நம்மை கண்டார், நம்மளை பார்த்து அவர் என்ன செய்கிறார் என்றால், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினாலே நீங்கள் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் கலங்க தேவையில்லை, வசதியே இல்லாட்டாலும் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் எல்லாருக்கும் வசனம் சொல்கிறது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தி. அந்த வசனத்தை வாசிப்போமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லா ஜனத்துக்கும், எல்லா ஜனம் என்றால் அவர் பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தி என்ன அப்படின்னா, உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் பிறந்தது தான் மிகப்பெரிய நற்செய்தி. ஹல்லேலூயா. அதைத்தான் அந்த நிலாவில் இறங்கின மனிதன் சொன்னான், அவர் உலகத்தில் வந்து இறங்கினது தான் அந்த பெரிய நற்செய்தி. ஹல்லேலூயா. அதை போல சந்தோஷம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது மாதிரி அவன் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததான நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமீன். ஹல்லேலூயா. அதை அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை அது கொடுக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து அவர் நம்மளோட கூட அவர் என்ன செய்கிறாராம்? வாசம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நற்செய்தியை கேட்ட அந்த மெய்ப்பர்களுக்கு முதலாவது சொல்லப்பட்டது, அப்படித்தானே? மெய்ப்பர்களுக்கு நற்செய்தி சொல்லப்பட்டது. அந்த மெய்ப்பர்கள் செய்தியை கேட்டு அவங்க என்ன செஞ்சாங்கல்ல, அவங்க சொன்னபடியே போய் பிள்ளையையும் அதன் தாயையும் என்ன செய்தார்கள்? கண்டார்கள். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். 16 வாசிக்கலாம். தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். ஹல்லேலூயா. அவங்க என்ன செய்தார்களாம்? சொல்லப்பட்டபடியே அவங்க என்ன செஞ்சாங்க? பிள்ளையையும் கண்டார்கள். பிள்ளையை என்ன செஞ்சாங்க? கண்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்ம இவர்கள் என்ன செஞ்சாங்க? முதலாவது இந்த மெய்ப்பர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பதை கேட்டார்கள். கேட்டபடியே போய் இயேசுவை என்ன செஞ்சார்கள்? கண்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு எப்படிப்பட்ட கிறிஸ்மஸ் என்பதை கொஞ்சம் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க நான் விரும்புகிறேன். 2 அனுபவம் இருக்குது. ஒன்று கேட்குற அனுபவம், பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, இல்லாட்டி தூங்கிடுவீங்க போல எனக்கு தெரியுது. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி. ஒன்று கேட்குற அனுபவம், 2வது காண்கிற அனுபவம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப பேர் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, வருஷம் வந்து இயேசு பிறந்தார் கேட்டுட்டு என்ன செஞ்சிருந்தோம்? நம்ம போயிருந்தோம். அப்படித்தானே? எத்தனை வருஷம் கேட்டிருக்கிறோம் இந்த செய்தியை, வருஷம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். இது கேட்கிற அனுபவம். ஆனால் இந்த மெய்ப்பர்களுக்கு 2 அனுபவம் இருந்துச்சு. ஒன்று கேட்டார்கள், 2வது கண்டார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம கேட்கிற அனுபவத்தோடு கூட போயிடக்கூடாது. நான் காண்கிற அனுபவம் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. காண்கிற அனுபவம் வேணும். உள்ளத்தை பார்த்து நீங்க பேச போறீங்க. இப்போது கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எத்தனையோ செய்திகளை கேட்குறீங்க, நீங்க வாசிக்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க. ஆனால் இயேசுவை காண்கிற அனுபவம் எனக்கு இருக்குதா?
பாருங்க, இயேசுவை காண்கிற அனுபவம் இருக்கிறா அப்படின்னு பார்க்கணும். இயேசுவை கண்டால் என்னென்ன நடக்கும் அதை தான் சில சுருக்கமாக நான் சொல்லி முடிச்சிருவேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் நாளில் ரொம்ப பேசணுன்னா நம்மளுக்கு செய்தியே உள்ளே போகாது, அப்படித்தானே? ஒன்று கிறிஸ்துமஸ் நாள், ரெண்டாவது கல்யாண நாள். இன்னைக்கு பார்த்து தான் பாஸ்டர்மாருக்கு என்ன செய்கிறோம், நாங்கள் உங்களை உட்கார வச்சு என்னென்னலாம் சொல்லணுமோ அத்தனையும் நான் சொல்லணும்னா நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. அது எங்களுக்கு நல்லா தெரியும், அப்படித்தானே? கல்யாண நாளில் மணவாளனையும் மணவாட்டியை உட்கார வச்சுக்கிட்டு நம்ம பிரசங்கம் பண்ணுவோம். அது வாட்டுக்கு பிரசங்கம் போகுமே ஒழிய யாருக்குமே என்ன செய்யாது, ஏறவே. ஏன்னா அவங்க அடுத்த பார்ட்டிக்காக காத்திருக்கிறாங்க, ரிசப்ஷனுக்காக மற்றதுக்காக என்ன செய்கிறாங்க, காத்திருக்கிறாங்க. கிறிஸ்மஸ் நாளில் உங்களுக்கு அது மாதிரி பிரசங்கம் பண்ணுன்னா உங்களுக்கு இப்போ எண்ணமெல்லாம் வேறு தான் இருக்கும். எங்கே போகணும், போகும்போதே மட்டன் வாங்கணுமா, எல்லாத்தையும் சொல்லிட்டு வச்சுட்டு வந்திருப்பீங்க. கரெக்டாக எங்கள் பாஸ்டர் 7:30 மணிக்கு முடிச்சிருவார், 7:35 வருவேன்னு சொல்லி வச்சுட்டு கூட வந்திருப்பீங்க. உங்களை ஏன் வீணா நான் உட்கார வைக்கணும், அப்படி தானே? சீக்கிரம் முடிச்சது நான். ஹல்லேலூயா. பாருங்களேன், தேவனுடைய பிள்ளைகளை கேட்குற அனுபவம் நல்ல அனுபவம் தான், அதுக்காக கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. முதலாவது கேட்குற அனுபவம் வந்தால் தான் அடுத்து காண்கிற அனுபவத்துக்கு நேராக நம்ம கொண்டு போகணும். ஹல்லேலூயா. கேட்குறாங்க, ஆனால் இந்த மேய்ப்பர்களை பார்க்கும்போது அதை காண வேண்டும் என்று அவர்கள் வாஞ்சித்தார்கள் என்று பார்க்கிறோம். கேட்ட இயேசுவை நான் எப்படியாவது என்ன செய்யணும், நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. நெஞ்சு மேலே கையை வச்சு சொல்லுங்களேன், நான் கேட்ட இயேசுவை நான் காணணும், நான் கேட்ட இயேசுவை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. முதலாவது நீங்க வாஞ்சிக்கணும். முதலாவது என்ன செஞ்சணும், அதை நம்ம வாஞ்சிக்கணும். நம்ம என்ன ஏகப்பட்ட காரியங்களை வாஞ்சியாய் நாடுகிறோம், ஆனால் இதை நாம் வாஞ்சிக்கும் போது நம்முடைய வாஞ்சியை நிறைவேற்றுகிற நம்முடைய தேவன் அவர் நம்மளோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இவங்க கேட்டது மாத்திரமல்ல, அந்த இரவிலே அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்களேன். உடனே அந்த தேவதூதன் 15வது வசனத்தில் பார்க்கிறோம், தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். ஹல்லேலூயா. சொன்ன உடனே டிலே பண்ணவே இல்லை இவங்க. இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு செய்தியை நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் காணாட்டனா போய் பிரியாணியை பார்ப்போமோ இல்லையோ, ஆனால் உள்ளத்தில் என்ன வாஞ்ச வரணும், இயேசுவை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. இயேசுவை நான் பார்க்கணும், இயேசுவை நான் பார்க்கணும். அவரை நான் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய இந்த புற கண்களினாலே நான் பார்க்க முடியல, நம்முடைய அக கண்களினாலே இயேசு என்ன செய்ய முடியும், நான் பார்க்க முடியும். அருமையான தேவ பிள்ளை, இயேசுவை நான் பார்க்கணும் அப்படின்னு வாஞ்சே இருந்தால் இவன் உடனே தீவிரமாய் என்ன செஞ்சாங்க, இத்தனை ஆட்டு மந்தையை மேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்க, ஆட்டு மந்தை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இயேசுவை நான் பார்க்க போறேன், இயேசுவை நான் செய்கிற தொழிலையே விட்டுட்டாங்க. அதை ஒரு பெருசா நினைக்கல. முதலாவது இயேசுவை குறித்த செய்தியை கேட்ட உடனே நான் அவரை பார்க்க போறேன்னு என்ன செஞ்சாங்க, போனாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இயேசுவை கண்டவர்களுடைய முதல் அனுபவம் அங்கே போடப்பட்டு இருக்கிறது. வாசிக்கலாம். 18வது வசனத்தை 17வது வசனத்தை வாசிக்கும் போது, கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை கண்டு காண்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படின்னா பிரசித்தம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. சும்மா இருக்க மாட்டாங்க. பிள்ளையை கண்டுட்டால் பிரசித்தம் பண்ணுவாங்க. நீ பாஸ்டர் சொல்லும் போது ஆராதனை மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்குதை நான் கேட்டேன். நான் இயேசுவை குறித்து ஒரு சிலருக்காக நான் என்ன செய்யணும், அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்த பார்க்குறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை அவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க அப்படிதான் அப்படின்னா காதிலே சில நேரத்தில் ஏறாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் பண்றோமா, நான் காண்கிற இயேசுவை நான் என்ன செய்ய போகிறேன், பிரசித்தம் பண்ண போகிறேன், அறிவிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்காவது நான் என்ன செய்யணும், இந்த இயேசுவை குறித்து நான் சொல்லணும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளை, நீ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும்.
சும்மா இருக்கவே முடியாது. நீங்கள் இயேசுவை பார்க்காட்டன்னா உங்களுக்கு என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் அது வரவே வராது. இயேசுவை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்படியாவது ஒரு சிலருக்காவது நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், இந்த இயேசுவை குறித்து நான் சொல்லணும் அப்படிங்கிற தாகம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, நீங்கள் பிரயாணம் போனாலும் சரி, உங்களுடைய வாயில வருதெல்லாம் எது வரும் அப்படின்னா கண்ணில் நீங்கள் பார்த்தீங்க பாருங்களேன், அதுதான் நிற்கும். கண்ணில் நீங்கள் பார்த்த காரியம் நிற்கும். அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு எதை காண்கிறார்கள் என்றால், இன்னைக்கு என்ன படம் புதுசாக ரிலீஸ் பண்ணுறான் அப்படின்னு என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் நீ பேசுவேன். வேலை ஸ்தலத்தில் போனேன்னா அந்த படத்தை பார்த்தேன்டா, இதை பார்த்தேன், அதில் இப்படி ஏதோ நடிகர் பேரெல்லாம் இருக்குல்ல, நடிகை பேரெல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. எதை நீ பார்க்குறியோ அதைத்தான் என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் என்ன செய்ய சொல்லுவாங்க. இல்லாட்டா யூடியூப்பில் நீ எதை பார்க்குறீங்களோ அதைத்தான் நீங்கள் சொல்லுவீங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவை பார்க்கும்போது அவரை குறித்து என்ன செய்வ, மற்றவங்களுக்கு அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர், இயேசுவை பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமான கோணத்தில் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. பாருங்களேன், எனக்கு நல்லவராய் வருவார், சிலருக்கு பார்க்கும்போது வல்லமை உள்ளவராய் வெளிப்படுவார், சிலருக்கு பார்க்கும்போது பாருங்களேன் ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு வெளிப்படுகிறார். இவனுக்கு பார்க்கும்போது மோசேக்கு பார்க்கும்போது அவனுக்கு ஒரு தெய்வமா என்ன செய்கிறார், வெளிப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை ஆராய்ந்து பார்த்தாலும் அறிய முடியாது. அவ்வளவு குணாதிசயங்கள் நம்முடைய தேவன்கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்தில் கேட்டனா நீங்க என்ன சொல்வீங்கன்னு தெரியல. உங்களுக்கு எப்படி வெளிப்பட்டார் பார்த்தா தானே பாஸ்டர் நாங்கள் சொல்ல முடியும். மோசேக்கு முட்செடியில் தரிசனமாகிற மாதிரி என்ன செஞ்சார், அவர் வெளிப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படிலாம் பார்த்துருக்கீங்களா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? இது ஏதோ பைபிள் எழுதி வச்சிருந்த கதை கிடையாது தேவ பிள்ளைகளே. இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. இயேசுவை நான் பார்க்கணுங்கிற வாஞ்சை இருந்துச்சுன்னா பார்த்தா உங்களால் என்ன செய்ய முடியாது, அமைதியாக இருக்கவே முடியாது. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவரை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் எனக்கு இதை செய்தார், அதை செய்தார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். சிலருக்கு எதை சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் நன்மை செய்வார், அவர்களுக்கு நல்ல வேலையை கொடுப்பார், இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் அவர் எப்படிப்பட்ட தெய்வம் என்பது முக்கியமான காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், மறந்து விடுகிறோம். இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவரை நான் பார்க்கணும், அவரை நான் பார்க்கணும், அவரை பார்க்கணும் என்கிறதான ஆவல் எனக்குள்ளே உங்களுக்குள்ளேயும் வரணும். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலாவது கேட்கிற கிறிஸ்தவர்களாக இராதபடிக்கு காண்கிற கிறிஸ்தவர்களாய் நம்ம மாறுவோம். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் காணணும்னு ஆசை இருக்குது, இயேசுவை காணணும் அப்படின்னு, ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போமா தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் உங்களுடைய வாஞ்சையை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். கண்களை மூடி இருதயத்தை அவருக்கு நேராய் திருப்பி, இயேசுவே நான் உன்னை பார்க்கணும், உங்களை பார்க்கணும் ஐயா, உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, உங்களை பார்க்கிற கிறிஸ்துவனாய் என்னை மாற்றுங்க, உங்களை பார்க்கிறவனாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே, உங்களை நான் பார்க்கணும் ஐயா, உம்முடைய வல்லமையை பார்க்கணும், உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தேவனை பார்க்கும்போது அவர் மகிமையுள்ள தேவனாய் நமக்கு வெளிப்படுவார் தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அவரை பார்த்தால் அப்படியே பிரமித்து விடுவோம் தேவ பிள்ளைகளே. அவரை பார்க்க 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 நம்முடைய வாழ்க்கை வேற எந்த காரியம் எனக்கு வேண்டாம், எனக்கு அதை பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். ஹல்லேலூயா. சிலர் பாருங்களேன், ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய பிரசன்னத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மணிக்கணக்காய் ஓடினாலும் அவர்கள் அந்த பிரசன்னத்தை விட்டு என்ன செய்ய முடியாது, எழும்பவே முடியாது. அவருடைய பிரசன்னம் அவரை பார்க்க 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 அந்த சமூகத்தை விட்டு அவரால் எழும்ப முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை, அவரை பார்த்தால் இந்த மேய்ப்பர்களை போல என்ன செய்வோம், அவருடைய பிரசன்னத்தை மாத்திரம் தான் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளை, நீ எதை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நீ பார்க்கிறோம், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துமஸ் நாளிலாவது அவரை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சை எனக்கு வேணும். அவரை பார்த்தா அவரை பற்றி தான் நம்ம பேசுவோம். இல்லாட்டன்னா கண்டதெல்லாம் வாய் பேசிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, வசனம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்யுமா, பேசும். இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, அவரை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா. என் இயேசுவை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஊர் கதைகள், உறவினர்கள் கதைகள், அந்த கதை இந்த கதை, எந்த கதையும் தேவையில்லை, அவர் கதை எனக்கு போதும். ஹல்லேலூயா. அவரை பற்றியே நான் பேசுவேன் அப்படின்னு பேசுவோம். இன்னொரு மனிதர்கள் இயேசுவை கண்டார்கள். நமக்கு தெரிந்த காரியம் தான் சுருக்கமா சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சாஸ்திரிகள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார்கள்.
என்ன கேள்விப்பட்டார்கள்? அவருடைய நட்சத்திரத்தை ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தினார். அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி வந்தார்கள். அவர்கள் இப்போ என்ன செய்கிறாங்க? வந்து இயேசுவை என்ன செய்தார்கள்? பார்த்தார்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம் தான். வருஷம் பிரசங்கத்தை கேட்டது தான். அப்போ இயேசுவை கண்டவர்கள் அங்கே என்ன செய்தார்கள் என்று பார்க்கும்போது, அவர் முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை ஆராதனை செய்தார்கள். ஹல்லேலூயா. முதலாவது சொன்னேன், இயேசுவை கண்டவர்கள் அவரை குறித்து பிரசித்தம் பண்ணுவார்கள். இரண்டாவது, இயேசுவை கண்டால் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. பார்க்கலாம் தேவ பிள்ளைகளே, இயேசுவை கண்டவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவர் பாதத்தில் விழுந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவரை ராஜாவே என்று சொல்லி எப்போதும் அவரை உயர்த்தி கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளை, இயேசுவை நீ கண்டிருந்தாயானால் மற்ற காரியமெல்லாம் எனக்கு பெருசா தெரியாது. மற்ற காரியமெல்லாம் பெருசாக தெரியாது. என் பதவி பெருசாக தெரியாது, என்னுடைய குடும்ப பாரம்பரியங்கள் பெருசாக தெரியாது, என் ஜாதி பெருசாக தெரியாது. அவரை நான் பார்த்தால், அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை நான் கண்டிருந்தால் அவர் தான் எனக்கு பெருசாக தெரிகிறபடினாலே முழங்கால் படியிட்டு என்ன செய்வேன்? அவரை எப்போதும் ஆராதனை செய்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. நீ ஆராதனை செய் அப்படின்னு யாரும் சொல்லணும்னு தேவையில்லை. இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தா வாயை தரங்க, பாட்டு பாடுங்க, கையை தட்டுங்க, சொல்ல தேவையே இல்லை. சொல்ல தேவையே இல்லை. நீ அவரை பார்த்தால் என்ன செய்வீங்க? அப்படி ஆட்டோமேட்டிக் ஆராதனை வந்துகிட்டே இருக்கும். ஆராதனை என்ன செய்யும்? அவரை துதிக்கிற துதி வந்துகிட்டே இருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆராதனை செய்து கொண்டே இருப்போம். அவருக்கு முன்பாக ஆராதனை செய்து கொண்டே இருப்போம். தேவ பிள்ளைகளே, நாம் இயேசுவை கண்டிருந்தால் இந்த அனுபவம் இருக்கும். ஹல்லேலூயா. இயேசுவை காணாட்டனா நமக்கு எந்த அனுபவம் இருக்கும் அப்படின்னா, நம்ம தான் பெரிய ஆட்கள், நமக்கு படிப்பு பட்டம், நம்ம ஜாதி அப்படிங்கும்போது கொஞ்சம் கூட பாடுறது நல்லா பாடுவோம், மனத்தாழ்மை அது இதெல்லாம் எல்லாம் நல்லா பாடுவோம். ஆனால் அனுபவத்தில் வராது. அனுபவம் எப்போ வரும்? அவரை நான் பார்த்தால் அனுபவம் வரும். ஹல்லேலூயா. விக்டோரியா மகாராணியை குறித்து சொல்லுவார்கள், எல்லாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது அவங்க பெரிய ராணி இல்லை, ஆனபடினால அவங்களுக்கு ஒன்றும் சொல்லலையாம். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த கிரீடத்தை எடுப்பது அவங்களுடைய பழக்கம் கிடையாது. ஆலயத்தில் சென்று கிரீடத்தை எடுத்து அவருக்கு முன்பாக முழங்கால் படித்து அவரை ஆராதனை செய்தார்கள். அவங்க சொன்னாங்க, நான் உலகத்துக்கு ஒரு வேளைக்கு ஒரு பெரிய ராணியா இருக்கலாம், பல தேசங்களை ஆளக்கூடிய ராணியா இருக்கலாம், ஆனால் அவருக்கு முன்னாடி அவரால் உண்டாக்கப்பட்ட ஒரு சாதாரண பிரஜை நான். ஹல்லேலூயா. அருமையான தேவப்படி இந்த அனுபவம் இருக்குதா? ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தருக்கு முன்பாக நான் அவருக்கு முன்பாக ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தாழ்த்தக்கூடிய அனுபவம் இருக்குதா? இன்னைக்கு ஆலயத்துக்கு வரும்போது அப்படி இல்லை. இந்த ஆலயம் எப்படின்னு தெரியல. சில ஆலயத்தில் அவங்களுக்குன்னு ஒரு சீட்டு, அவங்களுக்குன்னு ஒரு காரியம், அவங்கள கனம் பண்ணணும், அவங்கள மரியாதை செலுத்தணும், இதைத்தான் எதிர்பார்க்காங்க வழியே ஆலயத்தில் ராஜாதி ராஜா உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறதான பயமே இல்லாமல் போய்கிற தேவ பிள்ளைகளை, அந்த சராசரங்களை உண்டாக்கின தெய்வத்தைக்கு முன்பாக நான் என்ன செய்யணுமா? தாழ்த்தணும். ஹல்லேலூயா. இயேசுவை கண்டவர்கள் அவருக்கு ஆராதனை செய்வார்கள். ஹல்லேலூயா. கடைசியாக அதே அனுபவத்திலிருந்து இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இயேசுவை கண்டவர்கள் அன்னைக்கு அந்த சாட்சிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பொன் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க? அந்த வசனத்தை வாசி முடிச்சிருவோமா? மத்தேயு 2ஆம் அதிகாரம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, அவர்களை அல்ல, அதை பணிந்து கொண்டு, இயேசுவை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஹல்லேலூயா. பெரிய சாஸ்திரிகள், ஞானிகள், இயேசுவை கண்டவர்கள் அதை பணிந்து கொண்டது மாத்திரமல்ல, பொன்னையும் எல்லா பொருள்களையும் ஆண்டவர் என்ன செய்தாங்க? காணிக்கையாக அவருக்கு படைத்தார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவை கண்டவர்கள் அவருக்காக படைப்பதில் அவர்கள் கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு பார்க்கலாம், இந்துக்கள் கோயிலெல்லாம் பார்த்தேன்னா நகைகள்லாம் கலட்டி போட்டுட்டு போகிறாங்க.
போடுறாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம சர்ச்சில் யாராவது நகையை கலட்டி போடும் அப்படின்னா போய் வால் போஸ்ட் அடித்து ஓட்டிடுவாங்க. பாஸ்டர் ஜெபசுந்தர் நகையை கலட்டி போட சொல்லிட்டார் அப்படின்ட்டு போயிட்டு செஞ்சிடும், ஒட்டி விட்டுருவாங்க. இல்லாட்ட ஏதோ ஒரு ஊழியக்காரங்களை வச்சுக்கிடுவோமே, ஒட்டி விட்டுருவோம் நம்மளுக்கு. அப்படி தானே, இவருக்கு பாருங்களேன் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் அங்கே ஒருத்தருமே ஒன்றுமே சொல்லலை, காணிக்க போடணும் அப்படின்னு தான் இங்கே பாஸ்டர்மார்க்க என்ன சார் சொல்கிறோம். ஆனால் அங்கே பாருங்கள், நகையெல்லாம் கலட்டி போட்டு போகிறாங்களாம். உண்டியிலெல்லாம் அலசி எடுக்கிறாங்க, நகையெல்லாம் அலசி எடுக்கிறாங்க. அதே போல் இங்கே பார்க்கும்போது இந்த பெரிய சாஸ்திரிகள் என்ன செஞ்சாங்க, ஆண்டவருக்கு முன்னாடி பொன்னையும் தூப வர்க்கத்தை எல்லாவற்றையும் படைத்து விட்டு போனார்கள். அதுக்காக நீங்கள் நகையெல்லாம் கலட்டி போடுன்னு நான் பிரசங்கம் பண்ணலை, பயந்துடாதங்க. நாம் என்ன செய்யணும், கண்டவர்கள் கர்த்தருக்கு எதிர்பார்க்காம காணிக்கைகளை என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்ததை எல்லாம் செலுத்தினார்கள் என்று நான் பார்க்கிறோம். சந்தோஷமாய், இது விசனத்தோடு அல்ல, சந்தோஷமாய் அவருக்காக என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள். செலவு பண்ணதுக்கு என்னென்னலாம் செலவு பண்ணுவாங்க. காணிக்கை கொடுக்கணும்னா ரொம்ப யோசனை பண்ணி காணிக்கை போடுவோம், அப்படித்தானே? எல்லாரும் எப்படித்தான், காணிக்கைன்னா ரொம்ப யோசனை போடுறோம். செலவு பண்ணுறதுன்னா நீ பாருங்கள், கிறிஸ்துமஸுக்கு அவங்க இவ்வளோ போட்டிருக்காங்களா, இவங்க இந்த இது செஞ்சுருக்காங்களா, நான் அவனோட அதிகமாக செய்வேன் அப்படின்னு அதெல்லாம் செய்வோம். அதே போல் காணிக்கை இவ்வளோ போடுறான்னா அவனோட அதிகமாக நான் போடணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருமோ வராதோ எனக்கு தெரியலை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவை கண்டவர்கள் அவரை ஆராதனை செய்வது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன செய்வாங்க, தங்களே அர்ப்பணித்தது மாத்திரம் கிடையாது, காணிக்கைகளை அர்ப்பணித்தார்கள் என்று பார்க்கிறோம், காணிக்கைகளை கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் எத்தனையோ காரியம் இருக்குது. இயேசுவை கண்டால் செய்ய வேண்டிய காரியம் ரொம்ப இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு செய்ய வேண்டாத என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் என்ன செய்கிறோம், நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். வீட்டை நல்லா டெக்கரேட் பண்ணுறோம், ஸ்டாரை தொங்க விடுறோம், வேற என்ன செய்கிறோம், மரத்தை நட்டுறோம், மரத்துக்கு டெக்கரேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் செய்கிறோம். அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் வேதம் என்னென்னலாம் சொல்லுதோ அதை முதலாவது செய்வோம். அதுக்கப்புறம் முடிஞ்சனா மற்ற காரியத்தை என்ன செய்வோம், நம்ம செய்யலாம். இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகள் நாம் அப்படியே எழும்பி நிற்கலாம். இந்த காலை நேரத்தில் இப்படியாக இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளிலே ஆண்டுடைய சமூகத்திலே அவரை ஆராதனை செய்வதற்கு நமக்கு பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கொஞ்ச நேரம் ஆயிட்டு இருந்தாலும் நான் முடிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவை கேட்கிற அனுபவத்தோட கூட நின்று விடக்கூடாது. அவரை காண வேண்டும் என்கிறதான ஆவல் எனக்கு வேணும். இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுவை பார்ப்பது தான் ஒரு நல்ல அனுபவம். தேவ பிள்ளைகளே, இயேசு எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை பார்க்கணும். வேதத்தில் ஒரு மனிதனை பார்க்கிறோம், சகை என்றுதான் ஒரு மனிதன் இயேசுவை கேள்விப்பட்டிருந்தான். இயேசுவை நான் பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவரோ. அவன் ஒரு பரிசேயனாய் காணப்படுகிறான். அவன் ஒரு வட்டி வாங்குறவனா ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். ஆனாலும் கூட இயேசுவை நான் காண வேண்டும் என்கிற ஆவல் அவனுக்கு வந்தது என்று பார்க்கிறோம். இயேசுவை காண வேண்டும். உலகம் அவனை இவன் பொல்லாதவன் என்று தள்ளினது. ஆனால் அவனுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது, இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ, இந்த இயேசு எப்படிப்பட்டவர், அவரை நான் பார்க்கணும், இந்த இயேசுவை நான் பார்க்கணும். அன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணனா அதுக்கு என்னென்னலாம் முயற்சி எடுத்தான். இயேசு இந்த வழியில் தானே வருவார் அப்படின்னு ஒரு காட்டத்தி மரத்து மேலே ஏறி உக்காந்தான். இயேசு அந்த மரத்துக்கு கீழே வரும்போது பார்த்தாரு. நீ என்னத்தானப்பா பார்க்கணும்னு வந்த, சகைவே நீ இறங்கி வா அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி ஒரு ஆவல் உங்களுக்கு வந்தா உன்னோடு கூட பேசுவார் தேவ பிள்ளையே. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உன்னோடு கூட அவர் பேசுவார். அவர் பேசுகிற தேவன். அவரை நான் பார்க்கணும்னு வாஞ்ச வேணும். அவனோடு கூட பேசினது மாத்திரமா, அவன் வீட்டுக்கு வாரம்பா அப்படின்னாரு. நீ ஆராதனை முடிஞ்சு நீ வீட்டுக்கு போறீங்கல்ல, அது மாதிரி ஆவல் இப்போ உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உன் கூட வீட்டுக்கு வருவார் தேவ பிள்ளைய. உன் கூட வீட்டுக்கு வருவார். இயேசு அந்த வீட்டுக்கு வருவதற்கு முன்னாடி அந்த வீடு இருள் நிறைந்த வீடு. அவன் பணக்காரன் தான், எல்லா வசதிகளும் இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வெறுமையா இருந்தது தேவ பிள்ளைய. இயேசு சொன்ன நான் கூட வாரம்பா அப்படின்ட்டு. எல்லாரும் சொல்றாங்க இந்த பாவி வீட்டுக்கு அவர் போறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்த்த உடனே அவன் மனது பாருங்கள், இயேசுவை பார்த்த உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே நான் யார்கிட்டையாவது நான் இப்படி வஞ்சனையா வாங்கியிருந்தேன்னா நான் 4 மடங்கு நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்றான். உள்ளத்தை பாருங்கள், அவர் ஒண்ணுமே சொல்லல. இயேசு
இயேசு நீ அநியாயமா வாங்கினதெல்லாம் கொடுத்துருப்பா அப்படின்னு ஒன்றும் சொல்லலை. அவன் உள்ள மாறினதை பார்க்குறோம் தேவப்பிள்ளை. இயேசு வீட்டுக்குள்ள வந்தாரு. ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. அருமையான தேவப்பிள்ளை, உன் வீடு எப்படி இருக்குது? ரட்சிக்கப்பட்ட வீடா இருக்கா தேவப்பிள்ளையே? இருள் நிறைந்த வீடா இருக்குதா? கிறிஸ்துமஸ் கொண்டாடுற உன்னுடைய வீடு என்ன நிலையில இருக்குது? உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும் அப்படின்னா இயேசு உன் வீட்டுக்கு வரணும். அதுக்கு தான் இந்த உலகத்தில் அன்னைக்கு வந்தார். 2024 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை போல ஒரு மனுவா இந்த உலகத்தில் வந்த நோக்கம் உனக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, உன் வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் வந்த தெய்வம் இன்னைக்கு உன்னுடைய உள்ளத்தை பார்க்கிறார். அட சமூகத்தில் அந்த சகையோ போல ஒரு வேலைக்கு நம்மை தாழ்த்துவோமா? அருமையான தேவ, அப்படி பார்த்தீர்கள் என்றால், இயேசுவை காண்பீர்கள் என்றால், அந்த மேய்ப்பர்களைப் போல நீங்க சொல்லுவீங்க, அவரை பிரசித்தப்படுத்துவீர்கள். அந்த ஞானிகளைப் போல அவரை ஆராதனை செய்வீர்கள். அந்த ஞானிகளைப் போல அவருக்கென்று எல்லாவற்றையும் நீங்கள் படைப்பீர்கள் தேவ பிள்ளையே. அந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்லுவோம், எனது மணவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா, இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். தூதர்களுக்கு அந்த நற்செய்தியை தூதர்கள் மூலமாக மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட போது அவர்கள் தீவிரமாய் வந்து அந்த பிள்ளையை கண்டார்கள். கண்டது மட்டுமல்ல, அந்த குழந்தையை குறித்து மற்றவர்களுக்கு பிரசித்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இந்த காலவெளியில் நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு இந்த நற்செய்தியை பிரசித்தம் செய்ய வேண்டும். சாஸ்திரிகள் அந்த பிள்ளையை கண்டு பணிந்து கொண்டார்கள். நீங்களும் நானும் இயேசுவை கண்டிருக்கிறபடி நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவை அந்த சாஸ்திரிகள் கண்டபோது தங்களிடத்திலிருந்த காணிக்கைகளை, பொன், வெள்ளை போளம், தூப வர்க்கம், இவைகளெல்லாம் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நாமும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுக்க கர்த்தர் உதவி செய்வார். 3 காரியங்களை இந்த காலவெளியில் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆமென். பிரசித்தம் பண்ணினார்கள், பணிந்து கர்த்தரை ஆராதித்தார்கள், கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொடுத்தார்கள். இந்த 3 காரியங்களையும் வரக்கூடிய நாட்களிலே செய்ய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல கால வேளைக்காக ஸ்தோத்திரம். உடைய பிறப்பின் நாளை ஆண்டவரே உலகம் முழுவதும் ஜனங்கள் சந்தோஷமாய் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த கால வேளையிலே உடைய பிள்ளைகளாகிய நாங்களும் உடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய்
அருமையான ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட நாங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து நாங்கள் இயேசுவை பிரசித்தம் பண்ண, நாங்கள் இயேசுவை பணிந்து ஆராதிக்க, நாங்கள் இயேசுவுக்கு காணிக்கைகளை கொடுக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபைதார். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நம்முடைய ஊழியக்காரனாகி அடியேன் நம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. நல்ல பாதுகாப்பு, நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்து நடத்துவீராக. விசேஷமாய் இந்த வரக்கூடிய ஆண்டவரே நாட்களும் நம்முடைய பாதுகாப்பு இருப்பதாக. இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். வரக்கூடிய புதிய ஆண்டும் எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நாங்கள் கலிகூர்ந்து மகிழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சமாதானம் அன்பு ஆசீர்வாதம் நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாட்களிலும் இயேசு அவருடைய கிருபை நம்மோடு இந்த வழி நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு வாழ்த்து சொல்லி கடந்து செல்வோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆமென்.